ஒரு பெண்ணுக்கு சுக்கிரதசை நடக்குது, கணவன் மூலமான உயர்வுகள். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கணவர்னால ஒரு சந்தோஷம், ஒரு கௌரவம், உயிர் காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கும். வாழ்க்கையே காதலில் தான் இருக்கு. எல்லாரும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கிறோம். அவருக்கு இந்த இயல்பான காம உணர்வுகள், காதல் உணர்வுகள் வராமலேயே போகும். ஆணுக்கு பெண்ணால் லாபம், பெண்ணுக்கு ஆனால் லாபம், உணர்வுகள், காதல் உணர்வுகள், நல்ல தாம்பத்திய அமைப்புகள், கணவன் மனைவி மேலான ஒரு அமைப்பு. சிலருக்கு இரட்டை வாழ்க்கை, இப்பெல்லாம் 3 கல்யாணம்ன்றது சாதாரணமாக போய்கிட்டு இருக்கு. சகிப்புத்தன்மை இப்போ இல்லை. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் சுக்கிர திசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வுல மிகப்பெரிய காலம் கொண்டது. அந்த காலத்துல எல்லாருக்குமே ரொம்ப அது லாபமான திசையா, அந்த திசையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு இன்னைக்கு நமக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. உலகம் முழுக்க பரவி இருக்கும் பிரணவ மந்திரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏற்கனவே இது நீங்க நிறைய இடங்கள்ல பேசின ஒரு பதிவு தான் சுக்கிர தசை. 20 வருட கால சுக்கிர தசை ஒரு மனிதனுடைய பாதி வாழ்க்கை அதுவே எடுத்துரும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே சுக்கிர திசைங்கிறது யோகமா இருக்கா? பொதுவாகவே நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, சுக்கிரதசைனா யோகம் தான் செய்யும்ட்டு. ஒரு சொலவடையில கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை யோகம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா கிரகமுமே பொதுவாக யோகமும் செய்யும், அதே நேரத்தில் அது அவயோகமும் செய்யும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அதனால எல்லா கிரகங்களும் அவங்கவுங்க ஜாதகத்திற்கு ஏற்ப, பொதுவாக 2 லக்னத்துக்கு சுக்கிரதசை யோகம் செய்யாதுன்னு நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம். தனுசு லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் 6, 8 அதிபதிகளாக வர்றதுனால அவர்களுக்கு யோகம் வராதுன்னு சொல்லுவோம். ஆனாலும் அவர்களுக்கு கூட சில விதி விலக்குகளுக்கு உட்பட்ட நிலைமையில யோகம் செய்யும். ஆக சுக்கிரதசை யோகம் செய்யக்கூடிய நிலைமைகள்ல இருக்கும் அப்படின்னா பெரிய அளவில் நன்மையை செய்யும். அப்போ யோகம் செய்யக்கூடிய அமைப்புகள்ல எப்படி இருக்கும் எல்லா லக்னங்களுக்கும்? பொதுவாக நான் அடிக்கடி சொல்லக்கூடியது சந்திர அதியோகம்னு சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே சுக்கிரன் இருக்கும்போது எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வார். சரி, நன்மைனா என்ன செய்வார்? சுக்கிரனுடைய குணம் என்ன? சுக்கிரன் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ ஆண் பெண் மூலமாக, குறிப்பாக அதை எப்படி சொல்லலாம், கணவன் மனைவி மூலமாக ஒரு பெண்ணுக்கு சுக்கிரதசை நடக்குது, கணவன் மூலமான உயர்வுகள். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி சந்திரனுக்கு நேரே 6, 7, 8ஆம் இடங்கள்ல சுக்கிரன் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு அந்த சுக்கிரதசையில கணவர் மூலமான நன்மைகள் கண்டிப்பாக அமையும். ஃபர்ஸ்ட் கணவர்னால ஒரு சந்தோஷம், ஒரு கௌரவம். ஒரு கலெக்டருக்கு பொண்டாட்டியா இருக்கிறாங்க, உண்மையிலே கலெக்டரோட அவங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு பேர் வரும். ஒரு இடத்துக்கு போய் கலெக்டர் சொன்னா கூட நடக்காது, கலெக்டர் பொண்டாட்டி இறக்குறவங்க சொன்னாங்கன்னா உடனே நடந்துடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சிரிப்புக்காக சொல்லலை. கணவனால் ஒரு உயரிய அமைப்பு வருவதற்கு ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் வலுத்து அவருடைய தசை நடந்தால் அந்த அமைப்பு வரும். உயிர் காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 2வது நாங்கள் ஒரு கிரகத்துடைய ஜட காரகத்துவம்னு சொல்லுவோம். அந்த ஜட காரகத்துவம்னா சுக்கிரன் தரக்கூடியது மெயினானது 2: வீடு, வண்டி, வாகனம். சுக்கிரதசை நடக்கும்போது, சுக்கிரபக்தி நடக்கும்போது பெரும்பாலும் எல்லாரும் வீடு கட்டுவாங்க. இதை நீங்கள் ஜோதிட ரீதியாகவே பார்த்துருக்கலாம். சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் ஒருவருக்கு வீடு அமையும், சொந்த வீடு அமையும். இதில் வலுவு இல்லாமல் இருக்கு, அவயோகர்னு சொன்னேன் இல்லையா? அந்த வலுவு இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில வாடகை வீட்டிலிருந்து அட்லீஸ்ட் லீஸுக்காவது போவார். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு நன்மை கிடைக்கும் அடுத்த லெவலுக்கு. சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல இருந்து பெரிய அகலமான நல்ல வீட்டுக்கு போவார். ஒன்று குடுத்தனத்திலிருந்து தனி வீட்டுக்கு போவார். இதெல்லாம் சுக்கிரன் தரக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட வசதிகள். பைக்கில் இருந்து கார் வாங்குவார், சைக்கிள்ல இருக்கிறவர் பைக் வாங்குவார். நல்லா இருந்தாருன்னா ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் இதை வயதிற்கேற்றாற் போல நீங்க புரிஞ்சுக்கணும். சுக்கிரபக்தி வந்தா சின்ன பசங்களுக்கு லவ் வரும். வாழ்க்கையே காதல்ல தான் இருக்கு. எல்லாரும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கிறோம். 16 வயதுக்கு மேல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சுக்கிர தசையோ புக்தியோ வருதுன்னா அவர் நிச்சயமாக காதல் வயப்படுவார். சரி, இதுக்கும் விதிவிலக்கு உண்டு. உடனே நம்மளை பார்த்தோன்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் பாவத்துவமாக இருக்கிறார். இப்ப நான் சந்திர அதியோகத்தை பத்தி சொன்னேன். சந்திர அதியோகம்ன்றது ஒரு சுபத்துவ தன்மையில சுக்கிரனை அதனுடைய காரகத்துவங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு பேட்டரியை ரீசார்ஜர் மாதிரி சந்திர அதியோகம் என்பது. அதே சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துட்டார். ஆணையோ பெண்ணையோ கண்டால் ஓடுவார், அவருக்கு காதல்லாம் வராது. சுக்கிரன் ராகு தொடர்பு இருந்தால் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒன்று சொன்னாலே அதை டக்குன்னு ஜோதிடத்துல தான் ஒரு பெரிய வார்த்தைகளே அளந்து கவனமாக பேசணும். உடனே இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் ஐயா எனக்கு சுக்கிரராக இருக்குன்ற கீழே ஒரு சிம்பிள் போட்டுருவார். அப்புறம் அப்படியும் சொல்ல முடியாது. இதே சுக்கிரராக சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வை இருந்தால் அந்த பலன்கள் மாறும். மொத்தமாக அதுக்காக தான் நான் சொல்றேன், சுக்கிரன் பாபத்துவமாக இருக்கிறார், ஒரு சனியோடு சேர்ந்து இருக்கிறார், அல்லது ராகுவோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள நெருக்கமாக இருக்கிறார்ன்ற போது அவருக்கு இந்த இயல்பான காம உணர்வுகள், காதல் உணர்வுகள் வராமலேயே போகும். பருவத்திற்கு ஏற்றார் போல. அல்லது பயம் இருக்கும். நாங்கள் வாழ்ந்த காலம் வேற. எங்கள் காலத்தில் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்லாம் இல்லை. எங்கள் காலத்தில் ஒரு ஸ்கூலில் கிளாஸில் கூட
ஒரே கிளாஸில் படிக்கிற ஆண் பெண்ணில் கூட எங்கள் கூட படிக்கிற பெண் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசினாலே வாத்தியார் உதைப்பார். இந்த காலத்தில் உதைக்க முடியுமா? எங்கள் காலத்தில் சொல்கிறேன். இந்த காலத்தில் நம்ம சமத்துவம்னு சொல்லிட்டு அதற்கு அதை விட குழந்தைகள் இன்னைக்கு புத்திசாலியாக வேறு மாதிரியான சூழல்களில் வளருது. அப்போ அந்தந்த காலகட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒருவருடைய ஜாதகத்தில் அந்தந்த பருவத்திற்கேற்ப சுக்கிரன் சுபத்துவமாக இருப்பின் இந்த வயதிற்கேற்றாற் போல ஆணாலோ பெண்ணாலோ எதிர்பாலினத்தவரால் நன்மைகள், வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். சுக்கிரன் பாபத்து ஒரு கிரகம் ஒரே மாதிரியான பலன்களை செஞ்சிடறது இல்லை. இப்ப நான் பௌர்ணமியை பத்தி பேசினேன். அமாவாசையில பிறந்த ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்கிறாரு. அமாவாசை சந்திரன் கூட சுக்கிரன் சேருவார் சில நேரங்கள்ல. அந்த மாதிரி அமாவாசை சந்திரனோடு சேரும் பொழுது அந்த சுக்கிர திசை உங்களுக்கு தன்னுடைய காரகத்துவ நன்மை பலன்களை கொஞ்சம் குறைச்சிக்கும். ராகுவோட சேர்றாரு. சுக்கிரன் ஒளி கிரகம், ராகு இருள் கிரகம். ஒரு பெரிய டார்ச் லைட்டு பக்கத்தில் போய் எதிரில் இந்த டார்ச் லைட்டு போய் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு தட்டியை தூக்கி முன்னாடி வைங்க, என்ன நடக்கும்? தெரியாது, ஒளி தெரியாது. அதுதான் ராகு. ஒரு டார்ச் லைட்டோ ஒரு விளக்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு கருப்பு துணியை கொண்டு போய் மூடுங்க அந்த விளக்க, வெளிச்சம் வெளியே வராதுல்ல. வெளிச்சம் வந்தா தானே நல்ல பலன். வெளிச்சத்தை அந்த சுக்கிரனை ஒளி தருகின்ற கிரகத்தை ராகு போய் மறைக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? சுக்கிரனுடைய காரகத்துவங்களாகிய இப்போது நான் சொன்னேன், ஆணுக்கு பெண்ணால் லாபம், பெண்ணுக்கு ஆணால் லாபம், உணர்வுகள், காதல் உணர்வுகள், நல்ல தாம்பத்திய அமைப்புகள், கணவன் மனைவி மேலான ஒரு அமைப்பு. எங்க போனாலும் சில பேர் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க புருஷனும் முன்னாடியும், ஆனா விட்டே கொடுக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன், நீ எப்படி சொல்றதுன்னு நம்மள திருப்பிக்குவாங்க. சாப்பிடு நல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா கொண்டு வந்து தட்டு தூக்கி டம்முன்னு வைக்கும், யோ சோத்த நல்லா தின்னுட்டு தெம்பா சண்டை ஓடியான்னு சொல்லும். அதுவும் ஒரு விதமான அன்பு தான். நான் சண்டை போடுவேன், ஆனா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு நல்ல இனிமையான ஒரு தாம்பத்தியமாக இருக்கும். இதெல்லாம் சுக்கிரன் வலுத்தவர்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி புரிதல் இல்லாம இருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் இருக்கும், ஆனா எந்த நேரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் இல்லாம இருப்பாங்க. மனம் விட்டு பேச மாட்டார்கள். இவர்களுக்கு சுக்கிரன் பாவத்துவம்னு சொல்லுவேன். சிலருக்கு மனைவியே அமையறது இல்லை, சிலருக்கு கணவனே அமையறது இல்லை, சிலருக்கு இரட்டை வாழ்க்கை. இப்பெல்லாம் 3 கல்யாணம்ன்றது சாதாரணமா போய்கிட்டு இருக்கு. சகிப்புத்தன்மை இப்ப இல்ல. முக்கியமா சொல்ல போனா பெண்கள் வளர்ந்துட்டாங்க, பெண்கள் படிச்சுட்டாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பெண் எண்ணத்தை அடிமையா வச்சிருந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எங்க அம்மாவை போய் எங்க அப்பா கிட்ட போய் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, இவரை சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. எங்க பாட்டி எல்லாம் கேட்டே இருக்க மாட்டாங்க, ஏமா நாளைக்கு உனக்கு கல்யாணம் வந்து தாலி கட்ட போறாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நம்முடைய பெண்களை, நம்முடைய பெண் குழந்தைங்களை அப்படி கேட்க முடியாது. உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? ஒரு வார்த்தை இல்ல, பல தடவை கேட்டு அது சொல்லி ஓகே பண்ணி. இந்த காலத்துல நம்ம வந்து கல்யாணத்துக்கு வந்து யாரும் பேரண்ட்டுக்கெல்லாம் கூட பெர்மிஷன்லாம் கேட்க முடியாத ஒரு லெவல்லாம் போய்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டேன், அப்பா அம்மா உங்க 2 பேருக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு கல்யாணம் வந்துருங்கன்ற சூழ்நிலை தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. சுக்கிரன் வலுத்தவருக்கு திருமணம், காதல் போன்ற எதிர்பாலினத்தவரால் வரக்கூடிய நன்மைகள் நன்றாக இருக்கும். சுக்கிரன் பாபத்துவமாக இருக்கின்ற ஒருவர் எதிர்பாலினத்தவரை புரிந்து கொள்ள முடியாது. சுக்கிரன் ராகு சேரும்போது சுக்கிரன் வந்து தன்னுடைய பலத்தை குறைச்சிக்குவார். சுக்கிரன் கேது சேரும்போது சுக்கிரன் தன்னுடைய பலத்தை நல்ல விஷயங்களை அதிகப்படுத்துவார். சுக்கிரன் கேது சேர்ந்த இதுதான் குரு கேது கேள யோகம்னு சொல்றோம். குரு ராகு சேர்ந்தா சண்டால யோகம், குருகேது சேர்ந்தா கேள யோகம் என்ற கோடீஸ்வர யோகம். அப்ப கேது எவருடன் சேர்ந்தாலும் அவருடைய சில முக்கிய குணங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் என்பதன் அடிப்படையில் சுக்கிரன் கேது சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சேர்றது அது வேறங்க, அது வந்து உயிர் சக்தி, ஒரு வீரியம் அப்படின்னு சொல்லுவோம். உறவுல நாட்டம் அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட காலகட்டம் வரை. அதுக்காக 70 வயசு பெரியவருக்கு போய் அந்த பலனை நீங்க சொல்ல முடியாது. ஒரு பலன் நம்ம சொன்னாலும் அது எப்ப நடக்கும் அது ஒரு பெரிய முக்கியம். எந்த ஒரு கிரக அமைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னாலும் ஒரு கிரகம் இப்படி இருக்கிறது, சுக்கிரன் ராகு இவருக்கு சேர்ந்து இருக்கிறது, இவருக்கு சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கும் போது இவருக்கு நீங்க சொல்றீங்க அவருக்கு வந்து ஆணும் பெண்ணோட சரியா இருக்காது, இவர் நல்லா தாங்க இருக்கிறாரு பொண்டாட்டியாட அப்படின்னு சொன்னா, இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கையுடைய அவயோக அதிர்ஷ்டம் இல்லாத பலன்கள் எப்போது நடக்கும்? சுக்கிர தசையில் நடக்கும். சுக்கிர தசையே ஒருத்தருக்கு வரலன்னு வச்சுக்குவோம். சூரிய தசை, சந்திர தசை முதல் தசையாக வரவங்களுக்கு வந்து இந்த சுக்கிர தசையை சந்திக்கக்கூடிய அமைப்பே இருக்காது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துல பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு சுக்கிர தசை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. 90 வயசுல வரும், 100 வயசுல வரும். அதனால அந்த வாய்ப்புகள் இருக்காது. ஒரு கிரகம் பலவீனம் அடைந்திருந்தாலும் கூட அந்த பலவீனத்தை எப்போது செயல்படுத்தும் அப்படின்னா அந்த கிரகத்துடைய தசை வரும் பொழுது. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை வராதுன்றதுனால அந்த பாதிப்புகளை முழுமையா அனுபவிக்க முடியாது. அதே நேரத்துல அந்த சுக்கிரனுடைய புக்திகள் எல்லா தசைகள்லயும் வரும், அப்ப அந்த பாதிப்பு இருக்கும். ஒருத்தர் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்துட்டார், அவருக்கு சுக்கிர தசையே வராது, அவருக்கு சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறது. அவருடைய அமைப்பின் அடிப்படையில அவருக்கு பாதிப்புகள் மனைவியாலோ, பெண்களாலோ, வாகனத்தாலோ, வண்டியாலோ, வீடுனாலோ உண்டு. எப்போ உண்டு? சுக்கிரதசை வந்தா உண்டு. சுக்கிரதசையே அவருக்கு வராது. அப்ப அந்த மைனஸ் அவருக்கு பெருமளவில் கட்டுப்படுத்தப்படுகிறது சுக்கிரதசை வராதனால. அப்ப இதெல்லாம் இடையில நடக்குமா? நடக்கும். எப்ப நடக்கும்? சந்திர தசையில சுக்கிரபக்தி வரும், சூரிய தசையில சுக்கிரபக்தி வரும், செவ்வாய் தசையில சுக்கிரபக்தி வரும். இந்த தசாநாதர்களுக்கு உட்பட்டு அடுத்து நடக்கக்கூடிய சந்திர, செவ்வாய், ராகு, குரு, சனி ஆகிய இந்த தசாநாதர்கள் எத்தகைய நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதற்கு உட்பட்டு சுக்கிரன் அவருடைய புக்தியில்
நஷ்டங்களை குறைத்து தருவார். மனைவியால் கஷ்டம் நஷ்டம் மனைவி விரயம் சுக்கிரதசையில, மனைவியே இழப்பு சுக்கிரதசையில. சுக்கிரதசையே வராது. மற்ற தசைகள்ல அந்த சுக்கிர புக்தி வரும்போது மனைவி அந்த சுக்கிர புக்தி 3 வருடம் 2 வருடம் 1 வருடம் மட்டும் பிரிந்திருப்பார். சுக்கிரதசையில மனைவி இழப்பு கணவன் இழப்பு. மற்ற தசை புக்திகளுக்குள்ள கணவன் பிரிவு இழப்பு இல்லை, மனைவி பிரிவு இழப்பு இல்லை, வீடு விரயம். அந்த நேரங்களில் வீடு மாற்றம். அதாவது மற்ற தசைகள்ல புக்திகளாக சுக்கிரன் வேலை செய்யும் போது குறைந்த அளவு தீமைகளை செய்வார். இதையே அப்படியே வேற மாதிரி கொண்டு போய் சுக்கிரன் சூப்பரா இருக்கிறார். இப்ப நான் சொன்ன மாதிரி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், சுக்கிர தசை வரல, முழு பலன் கிடைக்காது. தசாநாதனுக்கேற்ப அந்த புக்திகள் வரும் பொழுது மட்டும் நல்ல கணவன் மனைவி உறவு, காதலன் உறவு. சில பேர் வந்து ரொம்ப 3 வருஷமா டீப்பா லவ் பண்ணி 3வது வருஷம் பிரிஞ்சு போயிடுறாங்கல்ல, இந்த மாதிரி நேரங்களில் தான் காதல் கைகூடாம போகுது இல்லையா. இந்த மாதிரி நேரங்களில் ஒரு அருமையான ஆண் துணை பெண் துணையை கொடுத்து, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்று தானே, ஆப்போசிட் செக்ஸ் தானே. அப்போ அந்த மாதிரி நல்ல துணையை கொடுத்து, சிலர் தற்காலிகமாக ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறாங்க, அந்த ஒரு 3 வருஷம் நல்ல வண்டி வச்சிருந்தேன், இந்த மாதிரியான நல்ல வலிமையான அமைப்புல சந்திர அதியோகம், குருவின் பார்வை, தானே உச்சனாக இருத்தல், ஆட்சியாக இருத்தல் என்பது போன்ற வலிமையாக சுக்கிரன் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த தசா அமைப்புகள் வரலைன்னா புக்திகள்ல சிறிய அளவிற்கு அவருடைய பலனை தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தருவார். யார் தசாநாதனோ அவருக்கு கட்டுப்பட்டு அவர் தருவார். இது ஒரு பெரிய மேத்தமெட்டிக் கால்குலேஷன். தசாநாதனுக்கு அவர் 6ல் இருக்கிறாரா, 8ல் இருக்கிறாரா, கேந்திரத்தில் இருக்கிறாரா, கோணத்தில் இருக்கிறாரா, தசாநாதனுக்கு அவர் நண்பரா தீயவரா, இதெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஜோசியம் காம்பினேஷன்ஸ். ஒன்று ஜோதிடம்ன்றது காம்பினேஷன்ஸ். நீங்க சொல்றீங்க சூரிய நட்சத்திரத்துல பிறந்துட்டார், அவருக்கு புக்தியே வராது, தசையே வராது. சூரிய தசையில சுக்கிர புக்தியில அவர் கை குழந்தையா இருப்பார், 4-5 வயசு குழந்தையா இருப்பார். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. சூரிய தசை சுக்கிர புக்தியில அந்த 4-5 வயசு குழந்தைக்கு அவயோக தசையா இருந்தா உடம்பு கஷ்டம் வரும். 4-5 வயசுல லவ் பண்ணுமா குழந்தை? பண்ணாதுல்ல. அதனால கடனை வாங்குமா? இல்லை, நோய் வரும். சந்திர தசை சுக்கிர புக்தியில ஒரு டீனேஜுக்குள்ள 15 வயசுக்குள்ள இருப்பார். சுக்கிரன் வந்து சந்திர தசையில கடைசியா வரும், 13-14 வயசுல இருக்கும். சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. அதாவது சூரிய சந்திரர்கள் இருவரும் சுக்கிரனுக்கு எதிரிகள். ஹவு டு பிரெடிக்ட்? அப்ப அந்த ஜாதகத்துல சந்திரன் அந்த ஜாதகத்தில் யோகரா அவயோகரா, நல்லவரா கெட்டவரா என்பதை பொறுத்து சந்திர தசை சுக்கிர புக்தியில அது பெண் குழந்தையா இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த சந்திரன் வந்து தனுசு லக்னம்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா ரிஷப லக்னம் மாரகாதிபதி, அல்லது சந்திரன் ஆகாத லக்னமாக இருக்கிறது. 13-14 வயசுல அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அபியூஸ் ஆகும். நிறைய இந்த பிசிக்கல் அபியூஸ் குழந்தைங்களை பண்றாங்க. அதுக்கு அழகு இளம் வயது அபியூஸ் காரணம் சுக்கிரன். ஒரு தெரியாத, ஒரு ஒன்றுமே புரியாத, உடல் காமத்திற்கு தயாராகாத வயதுல, அந்த என்னன்னு தெரியாத வயதுல ஏதோ ஒண்ணு தெரிய வைக்கிறவர் சுக்கிரன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. சுக்கிரன் வந்து அவருடைய காம எண்ணங்களை, காம நடவடிக்கைகளை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக காமம் சார்ந்த அபியூஸ் என்று சொல்லப்படக்கூடிய பேட் டச் அப்படிங்கிற நேரடியான தாம்பத்திய சுகத்தை உலகறிய கொடுப்பார். 40-45 வயசுல அவங்களுக்கு காமம் அழுத்து போயிருக்கும். பணத்தை கொடுப்பவர் குரு, அதை செலவு பண்ண செய்யறவர் சுக்கிரன். சுக்கிரன் பணத்தை கொடுக்க மாட்டார். இது காரக ரீதியா. புருஷனையோ பொண்டாட்டியவோ சந்தோஷமா வச்சிருப்பார். ஒரு ஆணா இருந்தா அப்ப வந்து பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிருப்பாரு.